நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திருவண்ணாமலை காந்தி நகரில் மத்திய கூட்டுறவு வங்கி கிழக்கு கிளை செயல்பட்டு வருகிறது. போலி நகைகளை வைத்து 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட வங்கி மேலாளர், நகை மதிப்பீட்டாளர் மற்றும் இடைத்தரகர்கள் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை காந்தி நகரில் மத்திய கூட்டுறவு வங்கி கிழக்கு கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் மங்களம் அடுத்த கருமராம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோபிநாத், திருவண்ணாமலையை அடுத்த ஆரடாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை ஆகிய இருவரும் கடந்த ஆண்டு கவரிங் நகைகளை வங்கியில் வைத்து பணம் பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோபிநாத், ஏழுமலை ஆகிய இருவரிடமும் வங்கியில் உள்ள வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்கள் ரகசியமாக பேசி இருவர்கள் மூலம் 20க்கும் மேற்பட்டோர் கவரிங் நகைகளை வங்கியில் அடகு வைத்து சுமார் 3 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட்டுறவு வங்கியின் தணிக்கை பிரிவு அதிகாரி காந்தி நகர் மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் நகைகளை ஆய்வு செய்தனர். அப்போது கோபிநாத் மற்றும் ஏழுமலை உட்பட 22 பேர் பெயரில் கவரிங் நகைகளை வைத்து சுமார் 3 கோடி அளவில் மோசடி செய்துள்ளதும், இதற்கு உடந்தையாக வங்கியின் மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாத் மற்றும் வங்கி பணியாளர்கள் உடந்தையாக இருந்ததாகவும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு புகார் அளித்தனர். அதன் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபி பாலநாகதேவி, ஐஜி சதீஷ்குமார், சூப்பரண்ட் கிங்ஸ்லின் ஆகியோரின் உத்தரவின்படி திருவண்ணாமலை பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சுதாகர், இன்ஸ்பெக்டர் சியாமலா ஆகியோர் தலைமையில் தனிப்படை குழு அமைத்து விசாரணை நடத்தினார்கள். இதில் கவரிங் நகைகளை வங்கியில் அடகு வைத்து சுமார் 3 கோடி மோசடி செய்யப்பட்டது உறுதியானது. இதனை அடுத்து வங்கியின் மேலாளர் விஜயலட்சுமி, நகை மதிப்பீட்டாளர் கோபிநாத், இடைத்தரகர்கள் செயல்பட்ட ஏழுமலை ஆகிய 3 பேரும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பின்னர் 3 பேரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பந்தமாக மத்திய கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகைகளை வைக்க முகவராக செயல்பட்ட கோபிநாத் மற்றும் கவரிங் நகைகளை வைத்து பணம் பெற்ற 20 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கவரிங் நகைகளை வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.